ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவ் டு ஹப். இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் வேர்டை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்புறம் பிகினர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு பிளாங்க் டாக்குமெண்ட் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே தான் நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பேசிக்கான விஷயத்தெல்லாம் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஆட்டோ சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்க்கு ஒரு நேம் கொடுக்க போகிறோம். நேம் அதுக்கப்புறம் சேவ் கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். ஸோ ஆட்டோ சேவை எப்பவுமே ஆன் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, அங்கே ஃபாண்ட்டு கேலிப்ரி பாடி அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் தான் நிறைய நமக்கு ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதுக்கு நமக்கு பிடிச்ச ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னா, பக்கத்தில் சைஸ் இருக்குது, நமக்கு ஏற்ற மாதிரி சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இங்கே சைஸ் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம வந்து போல்டாக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கணும். இப்போ நான் அதை ஃபுல்லாக வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு போல்டுன்னு இதை கிளிக் பண்ணால் அது ஃபுல்லாக போல்டாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம போல்டாக மாற்றணும் ஒரு வேர்டு. அதுலேயே நிறைய சப்போஸ் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து இட்டாலிக்ஸாக மாற்றணுன்னா அப்புறம் வந்து கீழே அண்டர்லைன் பண்ணணும் அப்படின்னாலும் அதை பக்கத்தில் உள்ள இதை யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்க்கு தான் நம்ம இந்த அண்டர்லைன் இட்டாலிக்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். இங்கே அண்டர்லைனை லைனாக கூட பண்ணிக்கலாம், இல்லை வேறு மாதிரி டிசைன் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம் டேர்ம்ஸில் மேக்ஸில் யூஸ் பண்ணுவோம், லைக் A1 B1 அந்த மாதிரி கீழே வந்து ஒரு லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நமக்கு வேணும்னா நம்ம இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஏன்னு ஒரு வேர்டை டைப் பண்ணுறேன், அது கீழே நான் இப்போ A1 கீழே இது பண்ணோம். நம்ம அந்த X1 இருக்க அந்த டைப்பை சூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் டேர்ம்ஸ்லாம் மேக்ஸில் அது மாதிரி இருக்கும்ல, 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் அந்த மாதிரி ஸ்கொயரில் இருக்கும்போது அதுக்கு அடுத்த உள்ள ஸ்கொயர் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேர்டில் வந்து எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் கலர் மாற்றுறது ரொம்ப ஈஸி. ஸோ உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கலர் ஆப்ஷன் ஃபாண்ட் ஏங்கிற கலர் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணால் அது கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குன்னா அதை ஃபுல்லாக நீ கேபிட்டலில் மாற்றணுமா இல்லை ஃபுல்லாக ஸ்மாலில் மாற்றணுனாலுமே நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் அந்த ஏன்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு கேபிட்டலில் வேணாலும் மாற்றிக்கலாம், ஸ்மாலில் வேணாலும் மாற்றிக்கலாம். இல்லைனா அந்த ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் கேபிட்டலில் வரும், அந்த மாதிரி கூட மாற்றிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கலர் மாற்ற போகிறோம். அது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வேணாலும் மாற்றிக்கலாம். அதோட ஸ்டைல்ஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றிக்கலாம். லைக் ஷேட்ஸ் அதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை நம்ம அதுக்கேற்ற நமக்கு சூட்டபுளாக இருக்க மாதிரி ஹைலைட் பண்ண காமிக்க நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணலாம். இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஸுமே உங்களுக்கு எந்த கலர் வேணாலுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த கலர்லேயுமே நீங்கள் அவுட்லைன் கூட கொடுக்கலாம், அந்த மாதிரி அவுட்லைன் இருக்க கலர்ஸ். நெக்ஸ்ட்டு சப்போஸ் நீங்கள் முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எல்லாம் வந்து ஹைலைட் பண்ணி வைக்கணுன்னா நீங்கள் அந்த ஹைலைட்டர் யூஸ் பண்ணி உங்களுக்கு வேண்டிய டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். லைக் கேஸ் இப்போ நான் ஹைலைட் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுக்கலாம். நோட்ஸு, ரிப்போர்ட்ஸு, அசைன்மெண்ட்ஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண இந்த ஹைலைட்டர் ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல். டாக்குமெண்ட்ஸில் இப்போ நீங்கள் உங்களுக்கு எதாவது பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணணும்னா அந்த புல்லட் ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். அந்த டேப்பில் இருக்க புல்லட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஒரு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணாலே நெக்ஸ்ட் புல்லட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகும். டிஃப்ரெண்ட் டைப்ஸான அந்த புல்லட்டின் பாயிண்ட்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் வந்து அது டாட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்ல, அந்த ஏரோமாட்டிக் அது மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புல்லட்டின்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் டாக்குமெண்ட்டில் ஸ்டெப்ஸாக ஆர்டர் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்பரிங் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த நம்பரிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பரிங்ஸ் வந்து வரும். நமக்கு எது சூட்டபிள் ஆகுதோ, எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை ப்ராப்பராக அலைன் பண்ணுறதுக்கு அலைன்மெண்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். இதில் வந்து லெஃப்ட் அலைன், சென்டர் அலைன், ரைட் அலைன் இருக்குது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நமக்கேற்ற மாதிரி அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும். இது வந்து ஒரு வேர்ட் டாக்குமெண்ட், ஒரு அசைன்மெண்ட்ஸ் இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு நீட்டாக வந்து இருக்கிறதுக்காக இந்த அலைன்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். அதே மாதிரி லைன் ஸ்பேஸிங் ஃபீச்சர்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம லைன் ஃபீச்சர் வந்து கொடுத்தா அதிலே ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். 1, 1.15 அந்த மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்பேஸ் அலைன்மெண்ட் வந்து பண்ணிக்க வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு பார்டர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு டெக்ஸ்ட்டுக்கு இடையில நம்ம பார்டர் க்ரியேட் பண்ணால் அந்த பார்டர் ஆப்ஷன் க்ரியேட் பண்ணால் ஃபுல் பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்துக்கலாம். இல்லை எந்த சைட் பார்டர் வேணுமோ, லெஃப்ட் சைடா, ரைட் சைடா, இல்லை பாட்டமா, ஃப்ரண்ட்டா, அந்த மாதிரி பார்டர் எங்கே வேணுமோ நம்ம அங்கே அந்த டெக்ஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ
பேப்பர் டாக்குமெண்ட் பார்க்க ரொம்ப நீட்டாகவும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வேர்ட் டாக்குமெண்ட்டில் ஒரு டேபிள் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணுறது வேறு, ட்ரா பண்ணுறது நமக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணுறது வேறு. ஸோ ட்ரா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எனக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எத்தனை காலம்ஸ் ரோஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படி ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயுமே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்சர்ட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, ஷெல்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணி நம்ம டிலீட் பண்ணிக்கலாம், இல்லை இன்சர்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இன்சர்ட் பண்ணுறத விட ட்ரா பண்ணுறது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கண்டென்ட்டையும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே கண்டென்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமும் கீழே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். சப்போஸ் நமக்கு இன்னொரு இது வேணும்னா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். அங்கே கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கண்டென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பேஸ் வந்து நமக்கு ஆகும். அந்த மாதிரி நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆட்டோ ஃபில் கண்டென்ட்ஸ் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இந்த ஹோம்க்கு போய் நம்ம வந்து டாபிக்ஸ், ஹெட்டிங்ஸ்லாம் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நமக்கு தேவையான வேர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஹெட்டிங்காக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்ம டைட்டில் அப்படிங்கிற ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2லாம் வந்து சப் டாபிக்ஸு அப்புறம் சப்செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுற ஹெட்டிங்ஸ்க்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஹவ் டு ஹப்பை வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெட்டிங்காக வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். புக் டைட்டில்னால் சின்ன சின்னதாக இருக்கும்ல, அதை கூட யூஸ் பண்ணி நம்ம அழகாக ப்ரொஃபஷ்னல் லுக் கொண்டு வரலாம். இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் ஏதாவது வேர்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணணுன்னா ஃபைண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணுன்னா வேர்டையோ இல்லை டெக்ஸ்ட்டையோ நம்ம ரீப்ளேஸ் பண்ணணுன்னா ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எந்த வேர்டை எப்படி மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்து ரீப்ளேஸ் ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். இங்கே நான் வந்து ஒரு லெட்டரை சேஞ்ச் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பர்டிகுலராக வந்து ஒரு வேர்ட் ரீப்ளேஸ் பண்ணாலும் பண்ணலாம். சப்போஸ் இந்த வேர்ட் டாக்குமெண்ட்லேயே ஹோல் டாக்குமெண்ட்லேயும் நீங்கள் இந்த வேர்டையோ டெக்ஸ்ட்டையோ மாற்றினாலும் நீங்கள் ஃபுல்லாக வந்து மாற்றலாம். நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நீங்கள் அந்த செலக்ட் ஆலுக்கு Ctrl+A வந்து ஷார்ட்கட். சில ஷார்ட்கட்ஸும் நான் சொல்லித்தரேன். Ctrl+Z வந்து நம்ம அண்டோ, Ctrl+Y வந்து ரீடோ. ஸோ இதை நம்ம இப்போ நம்ம ஃபைலில் வந்து எப்படி சேவ் பண்ணுறது, இல்லை எப்படி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம அதையும் பார்க்கலாம். இப்போ நம்ம வேர்ட் டாக்குமெண்ட்டாகவே சேவ் பண்ணால் சேவ் காப்பி கொடுத்துட்டு உங்கள் ஃபைல்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக கூட திஸ் பிசி கொடுத்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு க்ரியேட் பிடிஎஃப் கொடுத்து நீங்கள் போய் உங்கள் ஃபைலில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லிங்காக வேணுனாலும் ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் லிங்காக கூட எடுத்துக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி சிம்பிள் டுட்டோரியல்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.